பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகிழ்வான மற்றொரு சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். சிறப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் சுற்றுச்சூழல் ஞாயிறாக அனுசரிக்கிறோம். We observe the Sunday as the environment Sunday. எனவே இந்த வழிபாட்டிலே ஜெபத்தோடு நாம் இணைவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்வான இந்த புதிய நாளுக்காகவும் புதிய வாரத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பேர் அருளினாலும் இரக்கத்தினாலும் மீண்டும் உடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் இணையதளத்தின் வழியாக இணைவதற்கு நீர் தந்த வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். சிறப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை சுற்றுச்சூழல் ஞாயிறாக அனுசரிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அருளுக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் படைத்த படைப்புகளிலும் வெளிப்படுத்துகிறீர். அதை கண்டுணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வழிபாடு முழுவதும் ஆண்டவருடைய நிறைவான பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவும், இந்த வழிபாட்டின் நிறைவிலே ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளவும் நீர் இந்த வழிபாட்டையும் எங்கள் அனைவரையும் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். நாம் கடவுளை தொழுவோம். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டின் உள்ள முதலாவது பக்கத்தில் உள்ள 2ஆம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள்
புத்திக்கும் எட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள், சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் இருக்கிறது, என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். Let us glorify the triune God. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்காற்படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து முதலாவது பொதுவான பாவறிக்கையை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the absolution. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை. எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை. நான் உங்களை புற ஜாதியரிடத்தில் இருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை
கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் மித்தம் உங்கள் அருவருப்புகளின் மித்தம் உங்களை அரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் மித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாய் பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாய்ச்சென்றும் அவாந்தரமும் பாழும் நிலமுமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரை. The second lesson is taken from Romans chapter 8 verses 18 to 25. I consider that the sufferings of this present time are not worth comparing with the glory about to be revealed to us. For the creation waits with eager longing for the revealing of the children of God. For the creation was subjected to futility, not of its own will, but by the will of the one who subjected it, in hope that the creation itself will be set free from its bondage to decay and will obtain the freedom of the glory of the children of God. We know that the whole creation has been groaning in labor pains until now, and not only the creation, but we ourselves have the first fruits of the Spirit groan inwardly while we wait for adoption, the redemption of our bodies. For in hope we were saved. Now hope that is seen is not hope. For who hopes for what is seen? But if we hope for what we do not see, we wait for it with patience. Here ends the Bible reading. Praise be to thee, O Lord. முறைமுறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 29. The response reading is taken from Psalm 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை வீணும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். முறைமுறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும்
பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். The Bible reading is taken from St. John chapter 20 verses from 19 to 23. On the evening of the first day of the week, when the disciples were together with the doors locked for fear of the Jews, Jesus came and stood among them and said, "Peace be with you." After he said this, he showed them his hands and side. The disciples were overjoyed when they saw the Lord. Again Jesus said, "Peace be with you. As the Father has sent me, I am sending you." And with that he breathed on them and said, "Receive the Holy Spirit. If you forgive anyone's sin, their sins are forgiven. If you do not forgive them, they are not forgiven." Here ends the Bible readings. Thanks be to thee, O Christ. ஜெபம் செய்வோம். அருளறிந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே உம்மை நீர் எங்களுக்கு எப்பொழுதும் வெளிப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த காலை வேளையிலே உமது அடியவர்களாக இந்த தியானத்திலே நாங்கள் இணைகின்ற பொழுது நீர்தாமே எங்களுக்கு உம்முடைய திருமறை வசனங்களை விளக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை கேட்கவும் அதற்கேற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் கற்பாரை மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இந்த தியானத்தில் இணைகின்ற உமது இறை அடியவர்கள் அனைவருடைய உள்ளத்தின் எண்ணங்களும் எப்பொழுதும் உமது சமூகத்திலே ஏற்புடையதாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இயற்கை விரும்பியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. Every year on 5th June, the world observes the World Environment Day. அதைத் தொடர்ந்து இந்த நாளிலே ஜூன் மாதம் 14ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபை அனைத்து திருச்சபைகளிலும் இந்த ஞாயிறை சுற்றுச்சூழல் ஞாயிறாகவும் நாம் அனுசரிக்கின்றோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு விடுதலைக்கு ஏங்கும் படைப்பு. Creation groans for liberation என்கின்ற தலைப்பிலே இப்பொழுது நாம் இந்த நாளினுடைய சிந்தனைகளை மேற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தொடர்ந்து இந்த காலகட்டங்களிலே சுற்றுச்சூழல் நெருக்கடி என்று பேசப்படுகின்ற பல பேச்சுகள், அதையொட்டி எழுதப்படுகின்ற பல எழுத்துக்களை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டும் கவனித்துக் கொண்டும் இருக்கின்றோம். இந்த சுற்றுச்சூழலுடைய பிரச்சனை அவ்வளவு தீவிரமடையதா? இந்த சுற்றுச்சூழலுடைய சீர் அழிவை நம்மால் தடுக்க முடியுமா? இந்த அழிந்து கொண்டிருக்கின்ற பூமியை நம்மால் பாதுகாக்க முடியுமா? கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நமக்கும் இதற்கும் ஏதேனும் பங்கு உண்டா? திருமறை இதை பற்றி எதையாகிலும் பேசுகின்றதா என்கின்ற பல கேள்விகளை தொடர்ந்து நாம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். இந்த நாளினுடைய அருளுரையில இந்த கேள்விகளை சிந்தித்து இதற்கான விடைகளை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்ய கடவுள் நமக்கு அருள் தருவாரா? மறுக்கப்பட முடியாத மிக முக்கிய உண்மை என்னவென்றால், நாம் படிக்கின்ற திருமறையில சுற்றுச்சூழலை பற்றிய பல கரிசனைகள் இடம்பெற்றிருப்பதை நாம் அடிப்படையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் அந்த நூட்களை எழுதின ஆசிரியர்கள் அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களிலே ஏற்பட்டிருந்த சுற்றுச்சூழலினுடைய சிக்கல்களை கண்டுணர்ந்து எப்படி தங்கள் வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை தங்களுடைய திருமறை நூல்களிலே பதிவு செய்திருப்பதை சற்று திருமறை ஆழ்ந்து கற்றுக்கொண்டால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சில நூல்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த நாளளவும் அது எத்தனை பொருள் உள்ளதாக பொருத்தமுள்ளதாக இருப்பது என்பது நம்மை மிகப்பெரிய வியப்புக்குள் ஆற்றுகின்றது.
திருமறை காலகட்டங்களிலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சூழல்களிலும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சீரழிவுக்கும் மனிதர்கள் மாத்திரமே தான் காரணம் என்பதை ஒருபொழுதும் யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே பல உயிரினங்கள் வாழ்ந்தாலும் எந்த உயிரினமும் தான் வாழுகின்ற பூமியை அழிப்பதில்லை மனிதனை தவிர என்பதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. மிக குறிப்பாக சமீப காலகட்டங்களிலே இந்த இயற்கையினுடைய சீரழிவு மிக பன்மடங்காக பெருகிக் கொண்டு சிறப்பாக நாம் வாழுகின்ற இந்த உலகம் வாழ்வதற்கும் கூட அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற இடமாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் எஞ்சியிருக்கின்ற சில நாட்களிலாவது இந்த பூமியை பாதுகாத்துக் கொள்ளவும், இந்த பூமி நமக்கு பின் வரப்போகின்ற சந்ததிக்கும் எப்பொழுதும் வாழக்கூடிய இடமாக இருப்பதற்கு அதை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே படைப்பை பற்றிய 3 சிறிய குறிப்புகளோடு இந்த நாளினுடைய சிந்தனைகளை மேற்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இந்த செய்தியினுடைய முதல் தலைப்பாக நான் சொல்ல விரும்புவது கிரியேஷன்ஸ் ப்ராமினன்ஸ். படைப்பு மாட்சியோடு படைக்கப்பட்டது. படைப்பின் மாட்சியை பற்றி முதலாவது நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலகம் கடவுளுடைய வாக்கினாலே படைக்கப்பட்டது என்பதை திருமறை நமக்கு போதிக்கின்றது. இருப்பினும் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை விளக்குவதற்கோ புரிந்து கொள்வதற்கோ மிகப்பெரிய கடினமான மிகப்பெரிய புதிரான ஒன்றாக அது இருக்கிறது என்பதை ஒருபொழுதும் நம்மால் மறுக்க முடியாது. அறிஞர்கள், குறிப்பாக அறிவியலாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த உலகத்திலே வாழுகின்ற உயிரினங்களை கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 1 கோடி உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள் என்று அனைத்து உயிரினங்களையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 1 கோடி உயிரினங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இவைகளிலே வெறும் 20 லட்சம் உயிரினங்கள் மாத்திரமே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இன்னும் 80 லட்சம் உயிரினங்கள் என்னவென்று கண்டுபிடிக்க முடியாமலும் அது தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது எத்தனை பெரிய வியப்பான ஒன்று. இத்தனை வியப்பு மிக்க அற்புதமான ஆச்சரியமான படைப்பு கடவுள் படைத்த பொழுது சிறப்பாக நன்றாக இருந்தது என்பதை திருமறை நமக்கு சொல்லுகின்றது. இன்னும் வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், கடவுள் மனிதர்களை விட இயற்கையின் மேல் அதிக அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதாக ஒரு திருமறை அறிஞர் சொல்லுகின்றார். அது எதை வைத்து சொல்லுகிறார் என்றால், கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது மனிதனை படைப்பதற்கு 1 நாள் தான் பயன்படுத்தினார். ஆனால் பிற உயிரினங்களையும் இந்த உலகத்திலே நாம் காண்கின்ற பிற படைப்புகளையும் படைப்பதற்கு 6 நாட்களை எடுத்துக்கொண்டார் என்பதாக அவர் சொல்லி, இதிலிருந்து கடவுள் மனிதனை விட அதிகமாக இயற்கையின் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதாகவும் அவர் வாதாடுகின்றார். திருமறை நாம் படிக்கின்ற பொழுது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்திலே கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. Genesis chapter 1 verse 31 says, God saw everything that he had made and indeed it was very good. It was not just good, it was very good. அது நன்றாக மாத்திரமில்லை, அது மிக மிக நன்றாக இருந்தது என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனவே கடவுள் படைத்த இந்த படைப்பில அனைத்தும் கடவுளால் படைக்கப்பட்டது, அனைத்தும் சிறப்பானது, நல்லது என்று கடவுளே அதற்கு தீர்ப்பிட்டிருக்கிறார். எனவே எந்த படைப்பும் மோசமானது, அழிவுக்குரியது என்று தீர்மானிக்கின்ற உரிமை நமக்கு தரப்படவில்லை. எனவே இந்த படைப்பில் இருக்கின்றவற்றை மாசுபடுத்தவோ அழிக்கவோ நமக்கு உரிமை தரப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே இந்த உலகத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர இதை ஆளுகை செய்யவோ இதை அபகரிக்கவோ அழிக்கின்ற உரிமை நமக்கு தரப்படவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள எவையும் நமக்கு சொந்தமானது அல்ல. சங்கீதம் 24:1 என்ன சொல்லுகின்றது?
மண் உலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். Psalms 24:1 says, "The earth is the Lord's and all that is in it, the world and those who live in it." இதுதான் இந்த ஆண்டு நடந்து முடிந்த நம்முடைய ஊரடங்கு விவிலிய பள்ளி, லாக்டவுன் பைபிள் ஸ்கூல், LBS 2020 செம்பொருளாக நாம் வைத்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம். ஒருவேளை அதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகளை கேளுங்கள், மிக தெளிவாக அவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். எனவே கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது அது மிக அழகான மாட்சி பொருந்திய சொர்க்கமாக இருந்தது. The world, when it was created by God, it was a perfect paradise. கடவுள் படைத்த பொழுது அனைத்து உயிரினங்களும் ஒன்றுக்கொன்று இசைந்து வாழ்வின் பெருக்கத்திலே நிறைந்திருந்தது என்பதை நாம் இப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. முதலாவது கருத்து நாம் சிந்தித்தது the creation's prominence. படைக்கப்பட்ட பொழுது மிக மாட்சியோடு படைக்கப்பட்டது. இரண்டாவதாக we are called to meditate on the creation's pain. இரண்டாவது நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு படைப்பின் தாழ்ச்சி. முதலாவது படைப்பு மாட்சியோடு படைக்கப்பட்டது, ஆனால் இப்பொழுது அது தாழ்ச்சி அடைகின்றது. கடவுள் படைத்த வண்ணமாக இந்த உலகம் தற்பொழுது இல்லை என்பதை மிக வேதனையோடு நாம் ஒற்றுக்கொள்ளதான் வேண்டும். இன்னும் குறிப்பாக நம்முடைய முன்னோர்களை விட நாம் தான், இந்த சந்ததி தான் இந்த பூமியை மிக மிக மோசமாக அழிவுக்கு நேராக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கண்டிப்பாக மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிவியலாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகளிலே, உயிரினங்களிலே கிட்டத்தட்ட 99% உயிரினங்கள் மறைந்து போய்விட்டன. அதிலும் மிக குறிப்பாக கடந்த 50 ஆண்டுகளிலே இந்த பூமி சுற்றுச்சூழலின் மிகப்பெரிய பாதிப்புகளை கண்டிருக்கின்றதாகவும் சொல்லுகின்றார்கள். இதே நிலை தொடர்ந்தால் நாம் இந்த பூமியிலே வாழ முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக அமைந்துவிடும். எப்படியெல்லாம் இந்த உலகத்தை அழிக்கிறோம்? புதிய கண்டுபிடிப்புகள் என்று சொல்லி ரசாயன பொருட்களாக 70 லட்ச புது ரசாயனங்களை நாம் கண்டுபிடித்து அதை நிலங்களுக்கு தந்து நம்முடைய தொழிற்சாலைகளை பயன்படுத்தி அதனுடைய கழிவுகளை நீர்நிலைகளிலே கலந்து இப்படி ஒட்டுமொத்த சூழலையும் இயற்கை சூழல்களையும் நாம் தொடர்ந்து அழித்துக் கொண்டே வருகிறோம். இது ஒரு புறம் இருக்க, வளர்ச்சி என்கின்ற பெயரிலே அணு உலைகளை அமைத்து இப்பொழுது மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் 1000 ஆண்டுகள் ஆனாலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கதிர் அலைகளை நாம் உருவாக்கி கொண்டு மிகப்பெரிய உயிர் இழப்புகளை தொடர்ந்து நாம் இந்த உலகத்திற்கு ஏற்படுத்திக் கொண்டு வருகிறோம். அண்டார்டிகா பகுதியிலே உள்ள ஓசோன் மண்டலத்திலே 95% அங்கு மிகப்பெரிய ஓட்டை ஏற்பட்டிருக்கின்றது. இது நாம் பயன்படுத்துகின்ற குளிர்சாதன வசதிகள் கொண்ட இயந்திரங்களினால் வெளிப்படுகின்ற அந்த வாயுவினாலே ஏற்படுகிறது என்பதை நாம் என்றாவது உணர்ந்திருக்கிறோமா? கடந்த 20 ஆண்டுகளிலே தோல் புற்றுநோய் 2 மடங்கு அதிகரித்திருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் நமக்கு சொல்லுகின்றது. இந்த உலகம் என்பது மனிதர்கள் மாத்திரம் வாழ்வதற்கான இடம் அல்ல. இந்த உலகத்திலே நாம் காணுகின்ற மரம், செடி, கொடிகள் அனைத்தும் வாழ வேண்டிய இடம். நாம் மாத்திரம் வாழ்ந்தால் போதும் என்கின்ற எண்ணத்தோடு இதை அணுகுவோம் என்று சொன்னால், மரம், செடி, கொடிகளும் விலங்குகளும் எங்கு வாழும்? ஒட்டுமொத்த உலக பரப்பிலே வெறும் 6% தான் வெப்பமண்டல காடுகளினாலே மூடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 6% நிலப்பரப்பில் தான் 50% மரங்களும் செடி கொடிகளும் 70% விலங்குகளும் வாழுகின்ற இடமாக இந்த பூமி இருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் பல நேரங்கள் அதை மறந்து இந்த காடுகளை எல்லாம் அழித்துக் கொண்டு வருகிறோம். எப்படி அழிக்கிறோமா? ஒரு ஆண்டிற்கு 11 மில்லியன் ஹெக்டேர் நிலங்களை தொடர்ந்து நாம் அழித்துக் கொண்டே வருகிறோம். இதனுடைய விளைவினாலே நாள் ஒன்றுக்கு 100 உயிரினங்கள் இந்த உலகத்தில்
அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. வரலாற்றில் இது போன்று நடந்ததே இல்லை என்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த கணக்கை இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் 15 நிமிடத்திற்கு ஒரு உயிரினம் இந்த பூமியில் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லப்படுகின்றது. நாம் வாழுகின்ற இந்த பூமியிலே விளைச்சலுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்ற விளைநிலங்களிலே 53%, குறிப்பாக இந்திய நாட்டினுடைய விளைநிலங்களில் 53% விளைச்சலுக்கு ஒவ்வாத நிலங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியாவில் உள்ள நீர்நிலைகளிலே 70% நீர்நிலைகள் குடிப்பதற்கு ஏற்றாற்போல் இல்லாத மாசு அடைந்த நீர்நிலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. குளங்களாக இருக்கட்டும், ஏரிகளாக இருக்கட்டும், கிணறுகளாக இருக்கட்டும், தண்ணீர் ஆதாரங்கள் எல்லாம் 70% தண்ணீர் மாசடைந்துள்ளது. இன்னும் சொல்லுகிறார்கள், எதிர்காலத்திலே நீருக்காக மற்றொரு உலக போர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகின்றது. விளைநிலங்களை நாமே அழிக்கின்றோம். இதற்கிடையிலே விளைந்திருப்பவற்றை வெட்டுக்கிளிகள் போன்ற இயற்கை பேரழிவுகளும் வந்து அழிப்பது எத்தனை பெரிய ஆபத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்கின்றது. விளைநிலங்களை வீடுகள் கட்டுவதற்கும் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும், மிகப்பெரிய 8 வழி சாலைகள் போன்ற மாபெரும் சாலைகள் அமைப்பதற்கும், பொழுதுபோக்கு அம்சங்களை உருவாக்குகின்ற நிலையங்களாக மாற்றுவதற்கும் நாம் முற்பட்டு கொண்டே இருப்போம் என்று சொன்னால், விளைச்சல் இல்லாமல் எதை நாம் சாப்பிட போகிறோம்? இந்த தீமைகள் தொடர்ந்து வளர்ந்து பெருகிக் கொண்டே போகின்ற பொழுது மனிதர்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய பிளவை இது ஏற்படுத்துகிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே மனுகுலம் சமயம், சாதியம், மொழி இன்னும் பல வேறுபாடுகளிலே பிரிந்திருக்கின்ற பொழுது இந்த சுற்றுச்சூழலினுடைய சீர்கேடும் மனிதனை பல நிலைகளிலே பிரிக்கிறது, சமூகத்திலே சம இன்மையை ஏற்படுத்துகிறது என்பதை என்றாவது நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஒருபுறம் மக்கள் ஒருவேளை உணவுக்கும் நல்ல குடிநீருக்கும் பல கடினப்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தங்கள் உலக தேவைக்கு மிஞ்சிய ஆடம்பரத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புள்ளி விவரம் ஒன்று சொல்லுகின்றது, ஆண்டொன்றுக்கு உலகம் முழுவதும் 40,000 பிள்ளைகள் உணவின்றி பட்டினி சாவால் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இப்படிப்பட்ட பேரறிவுகள் ஏற்படுகின்ற பொழுது பரிதாபத்திற்குரியவர்கள் பிள்ளைகளும், இன்னும் எதிர்காலத்திலே பிறக்கப் போகின்ற பிள்ளைகளும் என்று சொன்னால் அது மிகையாகாது. பொதுவாக பிள்ளைகள் என்றால் விளையாடுவதற்கு விரும்பும். ஆனால் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற உலகம் பிள்ளைகள் விளையாடுவதற்கான இடம் கூட இல்லாத உலகத்தை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏசாயா இறைவாக்கினர் மிக அழகாக தன் நூலிலே இந்நிலையை பதிவு செய்திருக்கிறார். ஏசாயா 49வது அதிகாரம் 19-20வது வசனத்திலே, பாழடைந்து மண்மேடாய் போன உன் நாட்டின் பகுதிகள் இப்பொழுது மக்கள் குடியிருப்பதற்கு மிகவும் குறுகியதாயிருக்கும். உன் துக்க காலத்தில் பிறந்த உன் பிள்ளைகள் உன் செவிகளில், இந்த இடம் எங்களுக்கு மிகவும் நெருக்கடியாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்க போதிய இடம் தாரும் என்பர். Isaiah chapter 49 verses 19 and 20 says, your country was ruined and desolate, but now it will be too small for those who are coming to live there. Your people born in exile will one day say to you, this land is too small, we need more room to live in. இப்படிப்பட்ட இயற்கை பேரழிவுகள் உலகத்தை ஆக்கிரமிக்கின்ற பொழுது பொதுவாக அது பாதிக்கின்ற நாடுகள் 3வது உலக நாடுகளை போன்ற நாடுகள் தான். அதிலும் மிக குறிப்பாக இந்தியா மிக மோசமாக இந்த சுற்றுச்சூழலினுடைய சீரழிவிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தீய விளைவுகள் உலக வெப்பமடைதல், குளோபல் வார்மிங், அதை ஒட்டி
கடலினுடைய நீரின் அளவு உயர்ந்து கொண்டிருப்பதினாலே பல இடங்கள் தண்ணீருக்குள் மூழ்குகின்ற அபாயத்தை நாம் சந்திக்க போகிறோம். பல இடங்களிலே வெள்ளங்கள், இதுவரையிலும் நாம் கணித்து கொள்ள முடியாத இயற்கையினுடைய சீதோஷ்ண நிலை மாற்றங்கள் என்று சொல்லி தொடர்ந்து மிகப்பெரிய பேரழிவுகளை இந்த உலகமும் படைப்பும் சந்தித்துக் கொண்டு வருகிறது. யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் 1வது அதிகாரத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், அதிலே எப்படிதான் யோவேல் தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட சூழல்கள் வரும் என்று கடவுளால் உணர்த்தப்பட்டாரோ என்று நமக்கு தெரியவில்லை. இன்று நடந்து கொண்டிருக்கிற அனைத்தையும் மிக துல்லியமாக அவர் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். When we read in the prophetical book of Joel in chapter 1, he records the present scenario, the situations so promptly. I will read few verses from the first chapter of the book of Joel. Has such a thing happened in your days? What the cutting locust left, the swarming locust has eaten. What the swarming locust left, the hopping locust has eaten. And what the hopping locust left, the destroying locust has eaten. The fields are devastated, the ground mourns, for the grain is destroyed, the wine dries up, the oil fails, for the crops of the fields are ruined, the vine withers, the fig tree droops, pomegranate, palm and apple and all the trees of the field are dried up. Surely joy withers away among the people. How the animals groan! The herds of cattle wander about because there is no pasture for them. Even the flocks of sheep are dazed. யோவேல் 1வது அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். உங்கள் நாட்களிலாவது, உங்கள் தந்தையின் நாட்களிலாவது இது போன்று நடந்ததுண்டோ? வெட்டுப்புழு தின்று எஞ்சியதை இளம் வெட்டுக்கிளி தின்றது. இளம் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை துள்ளும் வெட்டுக்கிளி தின்றது. துள்ளும் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை வளர்ந்த வெட்டுக்கிளி தின்றழித்தது. வயல்வெளிகள் பாழாயின, நிலமும் புலம்புகின்றது. ஏனெனில் தானிய விளைச்சல் அழிவுற்றது, திராட்சை கொடி வாடி போகின்றது, அத்திமரம் உலர்ந்து போகின்றது, மாதுளை, பேரிந்து, பேரிலந்தை போன்ற வயல்வெளி மரங்கள் யாவும் வதங்குகின்றன. மகிழ்ச்சியும் மனிதர்களை விட்டு மறைந்து போகின்றது. காட்டு விலங்குகள் என்னவாய் தவிக்கின்றன. மேய்ச்சல் காணா மாட்டு மந்தைகள் திகைத்து நிற்கின்றன. ஆட்டு மந்தைகளும் இன்னலுற்று தவிக்கின்றன. பாருங்கள், இத்தனை நெடிய இயற்கையின் சீர்கேட்டை எத்தனை துல்லியமாக யோவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கு. இதற்கெல்லாம் யார் காரணம்? பேசிக்கொண்டிருக்கிற நான் காரணம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த இயற்கையினுடைய அழிவுக்கு ஏதேனும் ஒரு விதத்திலே பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஏனென்றால் அந்த உலகம் இதுவரையிலும் கண்டிராத மிகப்பெரிய அழிவு சக்தி மனிதன் என்று சொன்னால் அதிலே மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. உலகம் படைக்கப்பட்ட பொழுது எத்தனை மகிமையோடு படைக்கப்பட்டது. இப்பொழுது இந்த உலகத்தை பார்த்தால் இது கடவுள் படைத்த உலகமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழுக்கின்றது. The earth is groaning in pain. நாம் வாழுகின்ற இந்த பூமி வேதனையினாலே புலம்பிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் என்றாகிலும் உணர்ந்திருக்கிறோமா? அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலே மிக அழகாக இதை பதிவு செய்திருக்கிறார். இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனை உற்று தவிக்கின்றது என்று எழுதுகிறார். Romans chapter 8 verse 22 says, the whole creation has been groaning in labor pains until now. Do we hear the groaning of the creation in pain? தாழ்ச்சி அடைந்து வீழ்ச்சியில் இருக்கின்ற இந்த படைப்பு வேதனையினால் தவித்துக் கொண்டிருப்பது நம்முடைய செவிகளுக்கு எட்டுகின்றதா? இந்த உலகம் மாட்சியோடு படைக்கப்பட்டது, ஆனால் இப்பொழுது அது தாழ்ச்சி அடைந்திருக்கிறது. The creation was created in prominence, but now it is groaning in pain.
மூன்றாவதாக நிறைவாக கிரியேஷன்ஸ் ப்ராமிஸ். இந்த படைப்புக்கென்றும் கடவுள் ஒரு திருக்காட்சி வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். மாட்சியோடு படைக்கப்பட்ட படைப்பு இப்பொழுது தாழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனாலும் இந்த படைப்புக்கும் கடவுள் ஒரு திருக்காட்சி வைத்திருக்கிறார். The creation's prominence, the creation's pain, thirdly and finally the creation's promise. நாம் பட்டியலிட்ட நீண்ட நெடிய இந்த பேர் அழிவுகளுக்கெல்லாம் தீர்வை கடவுள் நம் கரத்திலேயே வைத்திருக்கிறார் என்பதை என்றாலும் நாம் உணர்ந்திருக்கிறோமா? கடவுளோடும் சக படைப்போடும் நாம் சரியான உறவு கொள்வோம் என்று சொன்னால் இந்த நிலையை நம்மால் மாற்ற முடியும். பல நேரங்களிலே சக மனிதர்களோட நல்ல உறவோடு வாழ்வதற்கு நம்மில பல பேருக்கு மனமில்லாத பொழுது சக படைப்புகளோடு எப்படி வாழுகின்ற மனதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு சிறிய கற்பனை. கடவுள் இந்த உலகத்தை அழகாக படைத்த பொழுது ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். அழகான மரம், செடி, கொடிகள், அழகான மலர்கள், அழகான கனிகள், ஆறுகள், விலங்குகள் என்ற அழகிய தோட்டத்துக்குள்ளாக ஆதாம் ஏவலை அழைத்து கொண்டு போன பொழுது என்ன நடந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை கடவுள் நம்மை அங்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் என்று நாம் வைத்துக் கொள்வோம். தோட்டத்துள்ளே நுழைந்தவுடனே 2 கற்பலகைகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றில் என்ன எழுதியிருக்கிறது? இதை பண்படுத்து பாதுகாத்துக்கொள். இன்னொரு பக்கம் இதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று எழுதப்பட்டிருந்தால் எதை செய்வதற்கு நாம் முற்படுவோம்? என்னை உட்பட இரண்டாவது சொல்லப்பட்ட கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதற்கு தான் நாம் முற்படுவோம். அது மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா உயிரினங்களிலும் மனிதன் மாத்திரமே தன்னலத்தோடு பேராசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வு முறை மிகப்பெரிய விசித்திரமாக இருக்கிறது. இயற்கையாக வளருகின்ற இயற்கையினுடைய தாவரங்களை, விலங்குகளை அறிவியல் என்கின்ற பெயரிலே அதனுடைய மரபணு மாற்றங்களை செய்து அதற்கான காப்புரிமையை பெற்றுக்கொண்டு எத்தனை பெரிய தீங்கை இந்த பூமிக்கு நாம் தொடர்ந்து விளைவித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்மை விட அதிகாரத்திலே குறை உள்ளவர்களை எப்பொழுதும் ஆதிக்கம் செய்து பழகி போன நமக்கு இந்த படைப்பில் இருக்கின்றவற்றையும் ஆதிக்கம் செய்தே நாம் தொடர்ந்து பழகிக் கொண்டே இருக்கிறோம். இந்த நிலை தொடரும் என்று சொன்னால் இந்த உலகம் நம்முடைய சந்ததிக்கு, நமக்கு பின்வருகின்ற சந்ததிக்கு வாழுகின்ற நல்ல பூமியாக இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரியது. ஆனால் இப்படிப்பட்ட சூழலிலே நம்பிக்கை என்று ஒன்று உண்டா? இந்த படைப்புக்கும் திருக்காட்சி உள்ளதா என்றால் திருமறை ஆம் என்று சொல்லுகின்றது. ஏசாயா 65வது அதிகாரம் 17வது வசனத்திலே, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். Isaiah 65:17 says, For I am about to create new heavens and a new earth. இந்த பூமியை கடவுள் படைத்த நிலைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய ஒத்துழைப்பை தவிர தனித்து நம்மால் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஒருவேளை அறிவியலின் துணை கொண்டு, தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு இந்த சூழலை மாற்றிவிடலாம் என்று நாம் முயற்சி செய்தால் இன்னும் புதை மணலிலே அமிழ்ந்து போகும் நிலைதான் ஏற்படும் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. கடவுளோடு நாம் இணைவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த பூமி இருந்த நிலைக்கு மாற்றுவதற்கு நம்மால் முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிட வேண்டாம். இன்னொன்று, பல நேரங்களிலே மீட்பு என்பது மனிதர்களுக்கு மாத்திரம் என்றுதான் நம்ம நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. Because redemption is not just for humans alone, it is for the whole creation as well. மீட்பு என்பது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த படைப்புக்கும் மீட்பு உரியது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது.
அதனால்தான் யோனா தீர்க்கதரிசன நூலிலே நினிவே பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று யோனா விரும்பின பொழுது கடவுள் மிக அழகான ஒன்றை சொல்லி அந்த புத்தகத்தை நிறைவு செய்கின்றார். யோனா 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே, இந்த நினிவே மாநகரில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலக்கை எது இடக்கை எது என்று கூட தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மகாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்றார். Jonah chapter 4 verse 11 says, "And should I not be concerned about Nineveh, the great city in which there are more than 120,000 persons who do not know their right hand from the left, and also many animals." கடவுள் மனிதர்களை மாத்திரமல்ல, இந்த ஒட்டுமொத்த படைப்பையும் விரும்புகிறார், நேசிக்கிறார் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசுவை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் மனிதர்களுடைய நலனுக்காக மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த படைப்பினுடைய நலனுக்காகவும் போதனைகளை செய்தார், திருப்பணி செய்தார் என்பதை எப்பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளை நாம் ஆழ சிந்திப்போம் என்று சொன்னால், அவர் மிக சிறந்த இயற்கை விரும்பி என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால்தான் இந்த செய்தியினுடைய துவக்கத்திலே உங்களை வாழ்த்தின பொழுது, இயற்கை விரும்பியாகிய ஆண்டவர் இயேசுவின் பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன் என்று நான் சொன்னதற்கான காரணம், ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அநீதிகளை எதிர்த்து, ஏற்ற தாழ்வுகளை எதிர்த்து, ஆதிக்கத்தை எதிர்த்து, பேராசையை எதிர்த்து அவர் போதித்த போதனைகள் தான் இன்றும் இந்த இயற்கையை பேணி காப்பதற்கான அடிப்படை போதனைகளாக இருக்கிறது. ஏனென்றால் நான் சொன்ன இந்த காரணங்களை கொண்டுதான் இந்த பூமியை தொடர்ந்து நாம் அழிவுக்கு நேராக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 27வது 28வது வசனத்திலே மிக அழகான ஒன்றை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என்ன சொல்கின்றார்? ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக, அப்பொழுது வாழ்வீர்கள். Luke chapter 10 verse 27 and 28 says, "Love the Lord your God and love your neighbor as you love yourself. Do this and you will live." இங்கு அடுத்திருப்பவர், நெய்பர் என்கின்ற வார்த்தை not just humans, it also includes the whole creation. ஒட்டுமொத்த படைப்பும் நம்முடைய அடுத்திருப்பவர்கள் என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஆன்மீகத்திலே அதிக நாட்டமுள்ள நாம் அனைவரும் எப்பொழுதும் இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல, நாம் மற்றொரு உலகத்தை நாடி சென்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற புரிதலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை ஒட்டி ஒருவர் ஒரு முறை சொல்லுகின்ற பொழுது, வேறு உலகத்தை நாடுகின்றவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றிய கரிசனை அல்லாமல் வேறு உலகத்தை பற்றி நாடுகின்றவர்களுக்கு கடவுள் என்ன பதில் சொல்வாராம்? நான் உங்களுக்கு தந்த இந்த உலகத்திலேயே உங்களால் பொறுப்போடு கூட வாழ்ந்து இந்த பூமியை பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வேறொரு உலகத்தை நான் எப்படி தருவேன்? If you are not concerned about this world which I have given you, how will I give you another world? என்று கேட்பாராம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் தொடர்ந்து சீரழிந்து கொண்டு கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக, கிறிஸ்தவர்களாக இதை நாம் வெறுமனே பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளராக நாம் இருந்துவிடக்கூடாது. இனி வருகின்ற நாட்களிலே இந்த சுற்றுச்சூழலை பற்றிய சிந்தனைகளை நம்முடைய திருமறையின் ஆய்வுகளிலே நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுடைய பாடத்திட்டங்களிலே இவைகள் தொடர்ந்து கற்பிக்கப்பட வேண்டும். நாம் கூடுகின்ற ஐக்கிய சங்கங்களிலும், ஏன் நம்முடைய போதனைகளை கற்றுக் கொடுக்கின்ற பல இடங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட சிந்தனைகளை தொடர்ந்து நாம் மையப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஆழமான புரிதல் தான் செயல்பாட்டுக்கு நேராக நம்மை வழிநடத்தும். அன்பார்ந்தவர்களே, கடவுளோடு நாம் பேசுவதோடு நம் வாழ்வின் ஆன்மீகம் முடிந்து விடாமல் சக படைப்புகளோடும் இணைந்து வாழுகின்ற அந்த பாக்கியத்தையும் அந்த உணர்வையும் பெற்றுக் கொள்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். God created this world so good and so beautiful. இந்த உலகத்தை கடவுள் படைத்த பொழுது மிக அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகம் மிகப்பெரிய பலுவினாலே,
அது அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் கண்டு உணர்ந்து கொண்டோம். Are we ready to ease the load on this earth? இந்த உலகம் மிக மோசமான பலுவை தாங்கிக் கொண்டு அழுது கொண்டிருக்கின்ற அந்த சத்தத்தை கேட்டு அதிலிருந்து அதை இலகுவாக்குவதற்கு முயற்சி செய்ய நாம் முற்படுவோமா? இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறன்று படைப்பும் விடுதலைக்காக ஏங்குகின்றது என்ற தலைப்பிலே சிந்தித்த நாம் 3 காரியங்களை சிந்தித்தோம். முதலாவது, படைப்பின் மாட்சி. தற்பொழுது அது இருக்கின்ற படைப்பின் தாழ்ச்சி. ஆனால் இந்த படைப்பிற்கும் கடவுள் ஒரு திருக்காட்சி வைத்திருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டோம். We meditated on the creation's prominence, the creation's pain and the creation's promise. கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த ஒட்டுமொத்த படைப்பையும் பாதுகாக்கின்ற பணியிலே தொடர்ந்து நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம், ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, வானங்கள் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கின்றது என்று சொல்லி சங்கீதம் 19 நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் காணுகின்ற மரம், செடி, கொடிகள், இயற்கையின் அனைத்து படைப்புகளும் உடைய மகிமையை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த படைப்பிலே ஒரு அங்கமாக படைக்கப்பட்ட நாங்கள் மனிதர்கள், நாங்களே அனைத்து படைப்புகளுக்கு மேலானவர்கள் என்கின்ற ஆதிக்க சிந்தனையோடு இந்த ஒட்டுமொத்த படைப்பையும் தொடர்ந்து அழித்துக் கொண்டிருக்கின்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறதை நாங்கள் அதிக கவலையோடு இந்த நாளிலே உடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். பொறுப்பற்ற இந்த பூமியை பாதுகாக்காமல் சென்ற எங்களுடைய இழிநிலையை நீர் மன்னித்து மீண்டும் இந்த பூமியை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தை பொறுப்புடன் பாதுகாக்கின்ற அந்த உக்ரானுத்துவத்தை எங்களிலே நீர் பெருகச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுது படைப்பு புலம்புகின்றதோ படைப்பாளராகி நீரும் புலம்புகின்றீர் என்கின்ற உம்முடைய அழுகுரலை கேட்கின்ற காதுகளையும் அதை மாற்றுவதற்கான உள்ளத்தையும் செயல்பாட்டையும் எங்கள் வாழ்விலே நீர் உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தூய் ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வசனத்துக்கு ஏற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு அருள்தார். உமக்கு எல்லா துதி கன மகிமை நன்றி செலுத்தி உடைய அன்பின் பாதங்களில் எங்கள் அனைவரையும் நீர் படைத்து உடைய படைப்பையும் ஒப்புக் கொடுத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலில் 17வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இணைந்து ஏறெடுப்போம். Let us affirm our faith through the Apostles' Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுள் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். Praise God. Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ. Those who are watching this service through online. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை இணையதளத்தின் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கொரோனா வைரஸ் பரவுதல் அதிகரித்து வருகிறது. ஆலயத்திற்கு நாம் ஒன்று கூடி ஆராதனைக்கு வருவது கவர்மெண்ட் பெர்மிஷன் மற்றும் டயசிஸிலிருந்து இன்ஃபர்மேஷன் வருகிற வரையிலும் நாம் சர்வீஸை இணையதளத்தின் மூலம் நாம் பார்க்கலாம். இன்று பைபிள் ரீடிங்ஸ் வீடியோ எடுத்து அனுப்பின உங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனையை எடிட் பண்ணின தம்பி கென்சன் அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் பரவுதல் இன்னும் அதிகரித்து வராதபடியும் நம்மையும் ஆண்டவர் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ளவும் நீங்கள் தனியாகவோ குடும்பமாகவோ வீட்டிலிருந்து ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்றவர்கள் இன்று 14ஆம் தேதி எம் ஏஞ்சல், எஸ் பெர்ரிக், மிஸ்ஸஸ் சரோஜினி தர்மலிங்கம், மிஸ்டர் ஆர் கிறிஸ்டோபர்.
15ஆம் தேதி மிஸ்டர் டி பால்ராஜ், மிஸ்டர் எஸ் பிராங்க்லின் செல்லையா, மிஸ்ஸஸ் தாரணி ஸ்டான்லி. 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் சுதந்திரா ராஜதுரை, எஸ் ஜாரன் ஹாரிஸ். 18ஆம் தேதி மிஸ்டர் டி ராஜா. 19ஆம் தேதி டிஎஸ் எபினேஷ், மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் சவுந்தரராஜ், மிஸ்டர் கே மார்டின் விக்டர் பிரவீன் குமார், மிஸ்ஸஸ் ஜே கிளாடஸ் பால்லத்தா, மிஸ்டர் ஏ டானியல், டி ஜோவின் ராஜ். 20ஆம் தேதி டாக்டர் எஸ் ஜபர் சிங், மிஸ் ஷாரன் கிவ்சி ஏஎல். இந்த வாரம் திருமண நாட்களை காணுகின்றவர்கள் இன்று 14ஆம் தேதி மிஸ்டர் டி அன்னகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் ஏ ரெஜினா அலைஸ் பொன்சீலி. 15ஆம் தேதி மிஸ்டர் கே அஜித் அண்ட் மிஸ்ஸஸ் வின்சி மார்கரெட். 16ஆம் தேதி மிஸ்டர் வி ஜேக்கப் அண்ட் மிஸ்ஸஸ் சித்ரகலா ஜேக்கப், மிஸ்டர் ஹெச் செல்வகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் கிரேஸ் மேரி. 18ஆம் தேதி மிஸ்டர் ஆர் மங்களராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஹானா ஜெபகனி. 19ஆம் தேதி மிஸ்டர் இமானுவேல் விக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுமித்ரா ஜெனிஃபர். 20ஆம் தேதி மிஸ்டர் இ மெல்வின் அண்ட் மிஸ்ஸஸ் எம் சரளா. ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. May the Lord shower His richest blessings upon these brothers, sisters and children, those who are celebrating the birthdays and wedding anniversaries in this week. Thank you. Kırtave yuga yugamai yem tunayayini nirinum varum kadamai yem nambikayavi. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த சிறப்பான புதிய வாரத்திலே தங்கள் வாழ்விலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அன்பர்களுக்காகவே போற்றுகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் வாழ்விலே செய்த நன்மைகள் அனைத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டையும் ஆசீர்வதியும். இதை போன்ற அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் தங்கள் வாழ்வில் அவர்கள் கண்டு தொடர்ந்து உடைய திருப்பெயரை மாற்றிப்படுத்துவதற்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். இந்த இணையதள வழிபாட்டிலே பல இடங்களில் இருந்து பங்கு பெறுகிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கடவுள் தொடர்ந்து நிறைவாக பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சிறப்பாக இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பினாலே தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிற சூழலிலே நம்முடைய திருச்சபை ஆலயம் தமிழக எல்லையிலே அமைந்திருப்பதினாலே நம்முடைய தமிழக அரசினுடைய வழிகாட்டுதலுக்கும் உத்தரவுக்கும் தொடர்ந்து சென்னை பேராயத்தினுடைய வழிகாட்டுதலுக்கும் நாம் காத்திருக்கிறோம். எனவே அது வருகின்ற வரையிலும் இப்படி இணையதளத்தின் வழியாக நாம் கடவுளை தொடர்ந்து வழிபடுவோம். இந்த உத்தரவுகள் எல்லாம் வந்த பிறகு நம்முடைய ஆலய வளாகத்திலே நம்முடைய ஆலயத்திலே இந்த வழிபாட்டை நடத்துவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். எனவே அதுவரையிலும் நீங்கள் அனைவரும் பொறுப்போடு தொடர்ந்து பொறுமையோடு ஜெபத்திலே காத்திருக்கும்படியாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்மையும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய ஊழியங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய வழிபாட்டு நூலிலே 18வது பக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுகிறவர் ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். கடவுளுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம்.
தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையில் நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் வழிநடத்தி வந்த எங்கள் பரமபிதாவே ஆகிய ஆண்டவரே, இந்நாளிலும் ஒரு மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய வழிபாட்டு நூலின் 21வது பக்கத்தில் இருக்கின்ற பொதுவான தோத்திர ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்து இதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்திலே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மீண்டும் இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.